நிறைய பெண்கள் அதுவும் குறிப்பாக கிராமப்புறத்தில் டவுனில் வாழக்கூடிய பெண்கள் கணவர் ஆஃபீஸ்க்கு போயிட்டாரு, அதுக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, நிறைய ஃப்ரீ டைம் இருக்கே, இந்த ஃப்ரீ டைமில் நம்மளுமே ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். பியூட்டி பார்லர் நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு தொழில் தாங்க. ஆனால் ஒரு சில விஷயங்கள் மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். ஒன்று, லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்லேயே கூட ஆரம்பிக்கலாம். ஒரு 200-250 ஸ்கொயர் ஃபீட் அந்த போர்ஷன் இருக்குன்னா நீங்கள் அங்கேயுமே ஆரம்பிச்சுக்கலாம். இல்லை பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்த நீங்கள் வாடகைக்கும் எடுத்துக்கலாம். இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்லேயே உங்களோட பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கிறீங்க, அதுக்கு போர்டெல்லாம் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களோட இபி கனெக்ஷன் டொமஸ்டிக்ல இருக்கு அப்படின்னா அதை கமர்ஷியல் அக்கௌண்ட்டா மாத்திருங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் பாருங்க, நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வணக்கம், கிரண் மசுந்தார் ஷா. இவங்க ஒரு பெண் தொழில் முனைவோர். இவங்களுடைய 25வது வயதில் பயோகான் அப்படின்ற கம்பெனி இவங்க ஆரம்பிக்கிறாங்க. கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, கம்பெனி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாவும் சரி, ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன், ஃபேமிலி சிச்சுவேஷன், கம்பெனியில் வரக்கூடிய இஷ்யூஸ் அப்படின்னு பல தடைகளை தாண்டி இன்னைக்கு இந்த கம்பெனியோடைய டேர்ன் ஓவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 கோடி ரூபாய்ங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெண் தொழில் முனைவரான நீங்களுமே சரி, கிரண் மசுந்தார் ஷா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸை ஓவர் கம் பண்ணி அவங்கள மாதிரி உங்களுடைய நிறுவனத்தையும் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமா மாற்றணும் அப்படின்றதா எங்க சேனலுடைய ஆசையும். சரிங்க, இன்னைக்கு டாபிக் வரலாம். நிறைய பெண்கள் அதுவும் குறிப்பா கிராமப்புறத்துல டவுன்ல வாழக்கூடிய பெண்கள் கணவர் ஆஃபீஸ்க்கு போயிட்டாரு, அதுக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, நிறைய ஃப்ரீ டைம் இருக்கே, இந்த ஃப்ரீ டைம்ல நம்மளுமே ஒரு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். அப்படி விருப்பப்படக்கூடிய பெண்கள் சூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான தொழில் தான் பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கிறது. பட் பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா இதுல நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், லைசன்சஸ் எல்லாம் இருக்கு. பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்னலாம் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வாங்கணும், லைசன்சஸ் வாங்கணும் தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ மூலமா நீங்க ஒரு பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கணும்னா என்னென்ன ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் லைசன்சஸ் வாங்கணும் அப்படின்றத பத்தி டீடைல்டா சொல்லியிருக்கோம். கடைசி வரைக்கும் பாருங்க, நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய கண்டென்ட் அத்தனையுமே இப்போ ஸ்பாட்டிஃபைலயும் லிஸ்ட் ஆயிட்டு இருக்கு. இதுக்கப்புறமா நீங்க ஆன் த கோல நம்மளுடைய கண்டென்ட் அத்தனையுமே கேட்டு உங்களோட பிசினஸை அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியும். சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பியூட்டி பார்லர் நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு தொழில் தாங்க. ஆனா ஒரு சில விஷயங்கள் மட்டும் நீங்க பார்த்துக்கணும். ஒன்று, இந்த பிசினஸ் பண்றதுக்கான உங்களுக்கு ஸ்கில். இது நீங்க ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா இருக்கலாம், இல்லை இதுக்குன்னு நிறைய பியூட்டிஷியன் கோர்ஸ் இருக்கு, அங்க போயுமே இந்த விஷயங்கள் நீங்க கத்துக்கலாம். ரெண்டாவது விஷயம் லொகேஷன். லொகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்லேயே கூட ஆரம்பிக்கலாம். தனியாக ஒரு போர்ஷன் இருக்குது, ஒரு 200-250 ஸ்கொயர் ஃபீட் அந்த போர்ஷன் இருக்குன்னா நீங்கள் அங்கேயுமே ஆரம்பிச்சுக்கலாம். இல்லை பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்த நீங்கள் வாடகைக்கும் எடுத்துக்கலாம். இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-4 லட்ச ரூபாய் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலே போகிறோம். நல்ல ஒரு டீசென்ட்டான ஒரு பியூட்டி பார்லர் உங்களால் ஆரம்பிக்க முடியும். பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய வேலை கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணுறதாங்க. கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம், ரெண்டாவது பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், மூணாவது பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. நீங்க ஒரு தனி நபரா ஆரம்பிக்கிறீங்க, ரொம்ப சின்ன லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னா நீங்க ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம் சூஸ் பண்ணிக்கலாம். அதுவே 2 பேர் சேர்ந்து ஆரம்பிக்கிறோம், இப்போதான் பிகினிங் லெவல்ல இருக்கும் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஃபியூச்சர்ல எனக்கு வந்து ஃப்ரான்ச்சைஸா எடுத்துட்டு போகணும் அப்படின்னா எக்ஸ்பென்ஷனுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கு அப்படின்னா நீங்க பிரைவேட் லிமிடெட் கம்பெனி சூஸ் பண்ணிக்கலாம். இப்போதாங்க நான் பிசினஸ் ஆரம்பிக்கிறேன், குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் தான், ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸ்ல தான் நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நீங்க ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம் சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்க வாங்க வேண்டிய ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா MSME மூலமா உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கு. இது உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டை சப்மிட் பண்ணியே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க எடுத்துக்க முடியும். இது வந்து பியூட்டி பார்லருக்குன்னு கிடையாதுங்க, எந்த ஒரு பிசினஸா இருந்தாலுமே இந்த கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது கட்டாயம் நீங்க பண்ணணும். அடுத்து ரெண்டாவது, நீங்க MSME ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, அடுத்த பண்ண வேண்டிய விஷயம் தான் கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்றது. நிறைய பேர் பண்ணக்கூடிய சின்ன ஒரு தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டையே தன்னுடைய பிசினஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிப்பாங்க. பட் இந்த பியூட்டி பார்லருக்கு நீங்க இந்த பியூட்டி பார்லர் பேர்லயே தனியா ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடுங்க. உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஜிபே மூலமா நீங்க பேமெண்ட் வாங்குறீங்க, இல்ல ஆன்லைன் மூலமா நீங்க பேமெண்ட் வாங்குறீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே நீங்க இந்த கரண்ட் அக்கௌண்ட் மூலமா நீங்க பேமெண்ட் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணாதான் நாளைக்கு நீங்க பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு ஏதாவது லோன்ஸ் போறீங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா MSMEல முத்ரா லோன் இருக்கு, இல்ல உத்தியோகினி லோன் இருக்கு, இதெல்லாம் நீங்க வாங்கணும் அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்றது முக்கியம். ஸோ நீங்க பிசினஸ் பர்பஸ்க்காக தனியா ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்றது நல்லது. இது ரெண்டாவது விஷயம். அடுத்து மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வீட்லயே உங்களோட பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கிறீங்க, அதுக்கு போர்டெல்லாம் வச்சுட்டீங்க அப்படின்னா
உங்களோட இபி கனெக்ஷன் டொமஸ்டிக்ல இருக்கு அப்படின்னா அதை கமர்ஷியல் அக்கௌண்ட்டா மாத்திருங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இபி ஆஃபீஸ்ல இருந்து 2 மாசத்துக்கு ஒரு தடவை உங்களோட மீட்டரை ரீடிங் எடுக்கிறதுக்கு வருவாங்க இல்லையா, அந்த இடத்துல நீங்க போர்டு வச்சிருக்கிறத பார்த்தாங்க அப்படின்னா இது டொமஸ்டிக் அக்கௌண்ட், ஆனா நீங்க கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பெரிய பெனால்ட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போர்டெல்லாம் வைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் போர்டு வச்சு நீங்க பிசினஸ்லாம் பண்றீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுடைய இபி கனெக்ஷனை டொமஸ்டிக்ல இருந்து கமர்ஷியலுக்கு மாத்துறது நல்லது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசா இருந்துச்சு அப்படின்னா சேனலை ஃபாலோ பண்றதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்றதுக்கும் மறந்துடாதீங்க. அடுத்து 4வது லோக்கல் பாடி லைசன்ஸுங்க. நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ அங்க கார்பரேஷனோ இல்ல பஞ்சாயத்தோ இல்ல முனிசிபாலிட்டியோ இருக்குன்னா அங்க அப்ரோச் பண்ணி கடை ஆரம்பிச்சிருக்கோம், இதுக்காக எங்களுக்கு ட்ரேட் லைசன்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கான படிவம் கொடுப்பாங்க. அதை ஃபில் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரேட் லைசன்ஸ் அப்படின்றது இஷ்யூ ஆகும். இது ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் லைசன்ஸ் அப்படின்வாங்க, ட்ரேட் லைசன்ஸ்வாங்க, கார்பரேஷன் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சில இடத்துல லோக்கல் பாடி லைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே கட்டாயம் நீங்கள் வாங்க வேண்டிய ஒரு லைசன்ஸ் தான். இது வாங்காமல் விட்டீங்கன்னா இதுக்குமே உங்களுக்கு பெனால்ட்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்கள் இடத்தோடைய ரெண்டல் அக்ரிமெண்ட், இபி ரிசிப்ட், இது 5 சப்மிட் பண்ணிட்டு இதுக்கான ஃபார்மையை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ரேட் லைசன்ஸ் கிடைச்சிரும். அடுத்து 5வது ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன். நான் முன்னாடி சொன்னது ட்ரேட் லைசன்ஸ், இது ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன். ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது என்னன்னா, உங்களோட பியூட்டி பார்லர் பேர் இருக்கு இல்லைங்களா, இந்த பேர் உங்களுக்கு தான் சொந்தம், இதை உங்களோட அனுமதி இல்லாமல் வேற யாருமே பயன்படுத்த முடியாது அப்படின்னு நீங்க வாங்குற ரெஜிஸ்ட்ரேஷன் தான் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன். இது எதுக்காக வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பியூட்டி பார்லருக்கு ஒரு பேர் வச்சிருப்பீங்க, அதே பேரை பக்கத்து ஏரியாலையோ இல்லை பக்கத்து ஊர்லையோ வேற யாராவது காப்பி பண்ணி உங்களது மாதிரியே டூப்ளிகேட் பண்ணாங்க அப்படின்னா நீங்க அட்வர்டைஸ் பண்ணி நல்லா ப்ரொமோட் பண்ணியிருப்பீங்க, அந்த ரெப்புடேஷன்லாம் வேற ஒருத்தருக்கு போயிடும் இல்லையா. ஸோ அதை தவிர்க்கணும் அப்படின்னா நீங்க ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். இப்போ ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கணும் அப்படின்னா உங்களோட பேர் அப்படின்றது கொஞ்சம் யூனிக்கா இருக்கணும். எந்த மாதிரியான பேர்கள் உங்களோட பியூட்டி பார்லருக்கு வச்சா ஈஸியா ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா மேல இருக்க நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அடுத்து 6வது விஷயம் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன். நிறைய பியூட்டி பார்லர் ஓனர்ஸ் ஆரம்பிக்கும் போதே ஜிஎஸ்டி வாங்கிடணும் அப்படின்னு தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. பட் இந்த ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ கட்டாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆனுவல் டர்ன் ஓவர், அதாவது மொத்த ஆண்டின் மொத்த வருவாய் 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே போகுது அப்படின்னா தான் இந்த ஜிஎஸ்டி கட்டாயம் வாங்க வேண்டியிருக்கும். பட் ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா மாதம் இதுக்கான ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் அப்படின்றத நீங்கள் கட்டாயம் கட்ட வேண்டியிருக்கோங்க. அப்படி கட்டாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்குமே பெனால்ட்டி வரும். சரிங்க, இன்னைக்கு நம்ம ஒரு 6 விஷயங்கள் பார்த்தோம். இந்த 6 விஷயங்களும் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பியூட்டி பார்லர் பிஸ்னஸில் எந்த ஒரு சட்ட சிக்கல்களும் வராது, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியும். பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்களோட நண்பருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட மறந்துடாதீங்க. நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர், என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.